As a presentation of the pavilion in our country, then you take the lift to the 6th floor and you start from there. Enjoy. Welcome to Morocco. You will discover 2020 facets and much more. This exhibition is designed as a stroll through our pavilion. All you need to do is open the doors of your choosing to experience an extraordinary Morocco beyond your expectations. Morocco is a land of people driven by strong values. People who are open to others because they understand the universal dimension of humanity since the dawn of time. People who have gone beyond what they used to be, who have pushed back the limits of borders to explore the frontiers of knowledge. They discovered that an oasis can spring from the desert, that culture is nourished by nature, and that any limitation can be turned into an opportunity. Open onto the world, Morocco is more than ever a land of hospitality and encounters. It is by relying on its age-old culture and its talented youth that it is able to make progress and meet today's challenges, while constantly preserving its environment for the future generations. It is with these values in mind, the men and women of Morocco strive to build a better world for tomorrow than that of yesterday. Okay, Morocco Pavilion ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்க, இது பெரிய ஒரு லிஃப்டாக, இந்த லிஃப்டில் வந்து நிற்க வச்சு எல்லோரும் மொத்தமாக மேலே ஏற்ற போகிறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 30-40 பேர் நாங்கள் இருக்கோம். லிஃப்ட் உள்ளால எவ்வளோ பேர் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் லிஃப்ட் உள்ளால இருக்கு. 6 ஃப்ளோர் போகலாம் இந்த லிஃப்ட்டு. இது 7 ஃப்ளோர்ஸுக்கு வரைக்கும் லிஃப்ட்டில் போகிறாங்க. அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து பயணம் ஸ்டார்ட் ஆகும். டோர் க்ளோசிங்க, நான் போகவே இல்லை. என்னடா இது ஒன்றுமே புரியலையா? 7 ஃப்ளோருக்கு ஏறணும். கொஞ்சம் நவருங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. 7 ஃப்ளோருக்கு ஏறணும். என்ன நடக்குது? இது சைனா பாருங்க. என்னடா 7 ஃப்ளோரில் ஏறிட்டு இறங்குறதுக்கு ஏன்? ஓகே, அது உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும். இது உள்ளுக்குள்ளே இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. எல்லாம் மரக்கட்டை. Nicknamed the Prince of Muslim Travels,
travel more than 120,000 kilometers across the globe on a voyage lasting over 20 years. We intend to ஆலி மரம், அவங்களுடைய ஆலிவ் காய். மொரோக்கன் காஃபி நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? நாடுகள் வந்திருக்கு. அது யாருன்னு தெரியுதா? தெரியுதா வேற? அந்த கடையில் உள்ள எல்லா சமாளிக்கும் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கானா இந்த ஸ்டோர். இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோர். எல்லா விதமான பூக்கள், அதனுடைய ஆயில் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்க, வித விதமான பூ அவன் பார்த்துருக்கலாம். நல்லா இருக்கு இந்த ஸ்டோர் பார்க்குறது. புரியாது. சம்திங் ரிட்டன் என்ன தான் ஒன்று புரியுது. மூமெண்ட் கனெக்ஷன் ஃப்ளோர் பை ஃப்ளோராக வந்து ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. ஐயோ என்ன பாப்பா, I'm going there. Yeah. And I'm going there. Yeah. உன்னோட நான் இருந்த ஒரு மணி தெரியும். செம்மையாக இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கானுவா. இது மொரோக்கன் பெவிலியனில் இருக்குது. மொரோக்கன் பவிலியனு
செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக தான் ரவுண்டாக அடிக்குது, பட் ஆனால் அதோடய எஃபெக்ட் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாருங்க. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே, கண்மணி அன்போட காதலன் நான் இருக்க. இது இதில் டீ ஷாப் வேறு. ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள் இல்லாத ஏரியாவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் தான் வச்சுருக்காங்க. பாருங்க, ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மரம். ஆனால் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க, பெர்ரி, மல்லிகைப்பூ, இலந்த பழம். இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய், சாத்துக்குடி. இங்கே பாருங்க, நம்ம இதை கூட பார்க்கலாம். இதில் காய்ச்சி கூட இருக்கு. சாத்துக்குடி இங்கே வச்சு மரம் வச்சு காய்ச்சிருச்சு போங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பண்ணியிருக்காங்க தீம். வர எல்லா இடத்துல ஒன்றா வர்ற மாதிரி 4 பக்கமும் இருக்குது. அவங்களுடைய ஆர்கிடெக்சரு இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. வாவ், அந்த வாசல்லேருந்து வர்றாரு ஹீரோ வர்றாரு வாசல்லேருந்து. அமேசிங். இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம்.
அவங்களுடைய மொரோக்கோ அந்த வீட்டு மரங்கள் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய காலத்தில் அரசர் வீட்டிலலாம் இருக்கும்ல கதவு, அது மாதிரி கதவுலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், செம்ம கதவு, அரச பரம்பரை தான் இருக்குது எல்லாம். வெளியே செம்மையாக வச்சுருக்காங்க. அதை அந்த இதில் பாருங்கள், ஸ்வைப் பண்ணும்போது அது கதவை திறக்குது. பாருங்க, மறுபடி